ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இன்று ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களை அது திரும்பி பார்க்க வைத்தது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு Z+ செக்யூரிட்டி பிரிவை மத்திய அரசு அளிக்க முன்வந்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதாவது அரசியல் வட்டாரங்களில் திரு EPS அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஒப்புதல் வந்துவிட்டது. அதற்கு முன்னாடி தமிழக அரசியலில் ஏற்பட்ட பரபரப்பு சுவாரஸ்யமானது. விஜய் என்ன செஞ்சார் அப்படின்னா, வெளிப்படையாகவே நேற்று அறிவிச்சிட்டார். என்ன அறிவித்தார்? பாஜகவோடு கூட்டணி கிடையாது, திமுகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னவர் அதிமுகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லலை. ஆனால் அதிமுகவை பாஜகவோடு கூட்டணி வைத்ததுக்கு விமர்சித்தார். ஆனால் அதிமுகவோட கூட்டணி இல்லை என்பதை அறிவிக்கவில்லை. இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது விஜய் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, விஜயை எதுவும் விமர்சிக்கவில்லை, அது விஜய் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் விஜயையும் அதிமுகவோடு இணைந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்புக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது. ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் சொன்னாங்க, மத்திய அரசு Z+ செக்யூரிட்டியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. முதல்ல நேற்று விஜய் பேசியது, இன்று எடப்பாடி பழனிசாமி பேசியதை பார்த்து விடுவோம். சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் விஜய் நேத்து ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காரு. கூட்டணி பத்தி தனித்து போட்டியிடுவோம் முதலமைச்சர், அது அவருடைய முடிவு. சார், அவர் உங்க கூட்டணியை விமர்சிச்சிருக்காரு, பாஜகவோட அதிமுகவோட கூட்டணியை விமர்சிச்சிருக்காரு, ஆதாயத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது, அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன? எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே. எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா? அழைப்பு கொடுப்பீங்களா? அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. விஜயும் நேரடியாக அதிமுகவோட கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயோட கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஏற்கனவே அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. மத்திய அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு என்று. Z+ பாதுகாப்பு என்றால் என்ன? இந்தியாவின் மிக உயரிய பாதுகாப்பு யாருக்கு தெரியுமா? நம் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு SPG பாதுகாப்பு. அந்த SPG பாதுகாப்பு பிரதமர் மோடி அவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. SPG பாதுகாப்புக்கு அடுத்த கட்டமாக பல பாதுகாப்புகள் இருக்கின்றன. Z+, இதுலேயே ASL கேட்டகரி ஒன்று இருக்குது, உயர் ரகம், அடுத்த ரகம் Z+ ஒன்று இருக்குது. Z+லேயே 2, அப்புறம் Z, பிறகு Y+Y, பிறகு X, இப்படியாக பாதுகாப்பு பிரிவை பிரிக்கிறார்கள். ஏன் இப்படி பிரிக்கிறார்கள்? Z+ பிரதமருக்கு அடுத்ததா உச்சபட்ச பாதுகாப்பு இந்தியாவில் இருக்குது ஒரு அரசியல் தலைவருக்குன்னா அதுதான் Z+ பாதுகாப்பு. அதிமுகவில் அதான் சொல்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேர்ந்தவர்கள், அமித்ஷா அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே பாதுகாப்பு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு எங்களை மிகவும் சந்தோஷத்தில் ஆழ்த்தி இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். Z+ பிரிவில் உயர் ரக பாதுகாப்பில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் இந்த Z+, Z, Y+Y, X இதெல்லாம் சுமார் ஒரு 350 பேருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க உள்துறை அமைச்சகம். இதில் 10% தான் உயர் ரக பாதுகாப்பு Z+ கேட்டகரி, அதாவது சுமார் 35 பேர் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிறகு நிதின் கட்கரி, இப்படியாக
மத்திய அமைச்சர்கள் சில பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா இவர்களும் Z+ பிரிவில் வருகிறார்கள். யாருக்கு அச்சுறுத்தல் இருக்கோ அவங்களுக்கு இந்த Z+ பாதுகாப்பை தருவார்கள். அடுத்ததாக அதானி, அம்பானி இவர்களுக்கும் Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைகிறார். Z+ பாதுகாப்பு அவருக்கும் தரப்பட்டிருக்கிறது. அது என்ன Z+, Y+னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே Y+ பாதுகாப்பில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார். அடுத்ததாக டபுள் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. Z மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த கேட்டகரி Z+ கொடுத்துருக்காங்க. அதை Z+ என்னன்னு கேட்டிங்கன்னா, கமாண்டோக்கள் இருப்பாங்க. அந்த கமாண்டோக்கள் 55 பேர் மொத்தத்தில் இருப்பாங்க. அந்த கமாண்டோக்கள் என்ன பண்ணுவாங்க, நவீன ரக துப்பாக்கியெல்லாம் கையில் வச்சுருப்பாங்க. அவங்க துப்பாக்கி பார்த்தீங்கனாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ப்ரெஸ் மீட்டை கவர் பண்ண செய்தியாளர்களுக்கு அல்லது அரசியல்வாதியோட நெருங்குகிறவர்களுக்கு தெரியும். யாராவது பக்கத்தில் வந்து லேசாக தான் அப்படி தட்டுவாங்க, விலகி போயிடுவாங்க. மற்றவங்க பவர்ஃபுல் வெப்பன்ஸை அவங்க தங்களுடைய கையில் வைத்திருப்பார்கள். மொத்தம் 55 செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. கமாண்டோ படை உள்பட CRPF வீரர்களும் அதில் அடங்குவார்கள். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா Z+ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பாதியாக குறைந்து விடும். அந்த ஸ்ட்ரென்த் 55ங்கிறது சுமார் 36 கொண்டு வந்து விட்டுருவாங்க. பிறகு Y+ அப்படிங்கிறது அதுலேயும் பாதி, சுமார் 11 பேர். Y கேட்டகரி சுமார் 8 பேர். X கேட்டகரி அதிலும் ரொம்ப குறைவானவர்கள் தான் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். ஒரே நேரத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க, அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் தான் அவங்க பணி செய்வாங்க. ஒட்டுமொத்தத்தில் 55 பேர் அந்த ஷிஃப்ட் கணக்குப்படி அவங்க அதில் இருப்பாங்க. கங்கனா ரணாவத்திற்கு ஏற்கனவே Y+ செக்யூரிட்டி கொடுக்கும்போது மிகப்பெரிய செய்தியானது. சல்மான் கானுக்கும் Z+ கேட்டகரி கொடுத்தாங்க, அது மிகப்பெரிய செய்தியானது. விஜய் அவர்களுக்கும் Y பிரிவு செக்யூரிட்டி கொடுக்கும்போது அது மிகப்பெரிய செய்தியானது. அந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் புல்லட் ப்ரூஃப் வாகனங்களும் அடங்கும். புல்லட் ப்ரூஃப் வாகனங்கள் வேணும் அப்படின்னா சுமார் 5 வாகனங்கள் வரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பாதுகாப்பு படைப்பிரிவு வசதியில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அரசியல் விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. திமுக கூட்டணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களை 7ஆம் தேதி சந்திக்கவிருக்கிறார். இந்த அறிவிப்பு இப்பொழுது வெளியாகிறது. அவர் ஒரு மாஸ் லீடராக, அவர் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக அவர் வலம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் கமாண்டோக்களை அவரை சுற்றி அனுப்பவிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய இமேஜ் உயரும். அப்பொழுது எலெக்ஷன் அடுத்த ஆண்டு வரவிருக்கிறது. அப்போ மிகப்பெரிய தலைவராக மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி வலம் வருவார். இதுதான் ஆளும் கூட்டணியின் பிளான். சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு த்ரெட் அசஸ்மெண்ட் என்று உளவு பிரிவு செய்வாங்க. அதாவது ஒரு அரசியல் தலைவருக்கு எந்த அளவு அச்சுறுத்தல் இருக்கிறது அதை வைத்து பாதுகாப்பு வழங்கப்படும். ஆனால் இந்த பாதுகாப்பு அரசியல் கூட்டணிக்காக என்று திமுகவினர் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதிமுகவினர் இல்லை, எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், இன்னார் எதிர்க்கட்சி தலைவர், தேர்தல் வரவிருக்கிறது, அதனால தான் Z+ மத்திய அரசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் ஒரு பக்கம் சொல்லி வருகிறார்கள். பொதுமக்கள் சொல்வது என்ன பார்க்கலாம். தமிழகத்தோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறத பார்த்தாக்கா மிகவும் ஆச்சரியமா தான் இருக்கு. தமிழகத்துல இவ்வளவு பெரிய இசைப்படி பாதுகாப்பு எதுக்கு தேவை, என்ன தேவைங்கிறதே தெரியல. அதை விட என்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, அமித்ஷா ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சியாளர்னு சொல்லிட்டு இருக்காரு, அது எடப்பாடி பழனிசாமி மறுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் காரணமா கூட இந்த இசைப்படி பாதுகாப்பை கொடுத்து தன் பக்கம் இழுக்க நினைக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் மேலும் இருக்கு. மத்திய உளவுத்துறைக்கு ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும், அதனால இப்ப அவருக்கு ஒரு Z+ பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலாம், நல்லது தானுங்க, அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. கூட்டணி கட்சினால உங்களுக்கு அது நான் என் பார்வையில் பார்க்குறேன். Z+ பாதுகாப்பு என்பது தமிழகத்தில் தேவை இருக்கு அப்படின்னா இல்ல, அந்த அளவுக்கு தேவை இல்லை. இவங்க உட்கட்சி பூசலை வந்து மறைக்கிறதுக்காகவும் இவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் அது பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இவங்க வந்து கேட்டு வாங்கியிருப்பாங்களோ அப்படிங்கறது நாங்க நினைக்கிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.